வணக்கம் மக்களே. நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள், அது மீனமிலமாக இருக்கட்டும், அசோஸ்பைரிலமாக இருக்கட்டும், சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா அல்லது புண்ணாக்கு கரைசல், இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே நம்ம இப்போ வீடியோவில் காட்டக்கூடிய அமைப்பில் தான் பயிர்களுக்கு கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வழிமுறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எளிமையான வழிமுறையாக இருக்குது. அதனால தான் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லை இதில் ஏதாவது தவறுகள் இருக்குது, இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ஒரு 500 லிட்டர் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உரங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல், இந்த மாதிரி கரைசலை நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே அது தயார் நிலைக்கு வந்ததையும் அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை கலந்துட்டு நம்ம எந்தெந்த வயல்களுக்கு அனுப்புகிறோமோ அந்த வயல்களுக்கு ஒரு ட்ரிப்போ செட்டப் இருக்குது, அது மூலமாக தான் அனுப்புகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கருப்பு கலர் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் ஓஸை நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா எங்கே தண்ணி வெந்திருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்போஸ் முடியும். இப்போது அந்த ட்ரிப்போஸ்லேருந்து வரக்கூடிய அந்த புண்ணாக்கு கரைசல் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்ம தண்ணி பாய்ச்சற நீரோட அழகாக கலந்து நமக்கு தேவையான செடிகளுக்கு தாராளமாக பாய்ஞ்சிடும். இந்த மெத்தட்னால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எந்திரிக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ட்ரம்மாக தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறதில்ல. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ 4 இடத்துல தண்ணி எந்திரிச்சா கூட 4 இடத்துக்கு நம்ம ட்ரிப்போஸ் மூலமாக கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன டேப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம் எப்போவுமே வெயிலில் கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிழல்லையே ட்ரம்மை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சிரமம் மட்டும்தான் இருந்துச்சு. என்னென்னா ட்ரிப்போஸ்லேருந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த உரக்கலவை முதல்ல தீந்துடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் பாய வேண்டியது இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த டைமிங் கரெக்டாக மேட்ச் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரம்மு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரம்மில் இருக்கிற மருந்து சீக்கிரமாக காலியாயிடும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா அது காலப்போக்கில் பயன்படுத்த என்னால் சரி பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு வேளை ஒரு 3 மணி நேரத்தில் தண்ணி பாயுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேட் வால் கொஞ்சம் சின்னதாக ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த மருந்து பார்த்திங்கன்னா, அதாவது திரவ உரம் பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் ஈவனாக போய் சேர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. என்னென்னா நாம் கொடுக்கக்கூடிய உரம் பார்த்திங்கன்னா மல்லிகை செடிக்கு மட்டும் போகாது, மற்ற செடிகளுக்கும் போகும். அதாவது தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய களை செடிகளுக்கும் இது பாயும். அதை இதில் தவிர்க்கவே முடியாது. அது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. இது இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம களைச்செடிகள் எது வளர்ந்தாலும் சரி, அந்த களைச்செடிகள் நம்ம தோட்டத்தை விட்டு வெளியவே போகாது. அதை அப்படியே பிடுங்கி நம்ம தோட்டத்துக்கே எருவாக பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த களைச்செடிகளை எடுத்துக்கூடிய சத்து பொருளும் பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம மண்ணுக்கே தான் சேரும், மீண்டும் அந்த மல்லிகைப்பூ செடிக்கே தான் சேரும். அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ராபேக் பற்றி நான் பெருசாக யோசிக்கிறது கிடையாது. என்னுடைய அந்த சிற்றறிவு கேட்டுனது இவ்வளவு தான். இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது சரியானதுன்னு தோணுச்சு அப்படின்னா மற்ற விவசாயிகளுக்கும் பகிருங்க. நன்றி.